டிஸ்க் பல்ஜுக்கும் டிஸ்க் ஹெர்னியேஷனுக்கும் என்ன வித்தியாசம்னு ஃபஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்கலாம். டிஸ்க் பல்ஜ் அப்படின்னா டிஸ்க்குன்றது வந்து மேடப் ஆஃப் வாட்டர். சரிங்களா? நீங்கள் வயசாக பாடியோட அந்த வாட்டர் கண்டென்ட் கம்மியாகும். நீங்கள் வீக்காக இருந்தீங்க அப்படின்னா வாட்டர் கண்டென்ட் கம்மியாகி என்ன ஆகும்னா அந்த டிஸ்க் மெட்டீரியல் வந்து கம்ப்ரஸ் ஆகி டயர் வந்து பிதுங்கிட்டு வர மாதிரி பிதுங்கிட்டு வெளியே வரும். அதுக்கு பேர் தான் டிஸ்க் பல்ஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. டிஸ்க் பல்ஜ் ஏன் வந்து ஆல்வேஸ் நாட் காஸ் பெயின், டிஸ்க் பல்ஜ் இருந்தால் ரெடிகுலோபதி இருக்கிற சான்ஸ் ரொம்ப கம்மி ஏன் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, அந்த கம்ப்ரஸ் ஆகி வர பிதுங்குற எஃபர்ட்னால மட்டுமே நர்வ் போய் கம்ப்ரஸ் ஆகிறது ரொம்ப ரேர் சான்ஸ், ரொம்ப கஷ்டம். ஸோ அதனால டிஸ்க் பல்ஜ் மட்டும் பெயின் காஸ் பண்ணுங்கிறது இல்லை. நிறைய ரிசர்ச்சில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஏஜ் ஜாஸ்தியாக டிஸ்க் பல்ஜும் ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னு சொல்லி ப்ரூவ் பண்ணி டீஜெனரேஷன் நடக்குது நம்ம பாடியில், நம்ம வயசாகிறோம், வீக்காக இருக்குது, அதனால் வாட்டர் கண்டென்ட் கம்மியாகி இது வந்து காமன் ஃபைண்டிங். டிஸ்க் பல்ஜுன்னு இருந்துச்சுன்னா பெயின் இருக்கணும்னு அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. பட் டிஸ்க் ஹெர்னியேஷன் என்ன அப்படின்னா, ஆக்சுவலாக அந்த டிஸ்க்கு உள்ளே இருக்க நியூக்ளியஸ் பல்போஸ் பிதுங்கி அது மட்டும் வெளியே வர்றது தான் டிஸ்க் ஹெர்னியேஷன் சொல்லுவாங்க. இதுலேயும் நிறைய ஸ்டேஜஸ் இருக்குது. ப்ரொட்ரூஷன், எக்ஸ்ட்ரூஷன், செக்கஸ்ட்ரேஷன் சொல்லி நிறைய ஸ்டேஜஸ் இருக்குது. இதில் வந்து லாஸ்ட் ஸ்டேஜஸ்லாம் ரொம்ப சிவியராக இருக்கும். இதுலேயுமே எந்த அளவுக்கு அது வெளியே வந்திருக்கு, எந்த அளவுக்கு அதை நர்வ் கம்ப்ரஸ் பண்ணுது, உங்களை வந்து அசஸ் பண்ணி உங்கள் சிம்டமேட்டிக்காக புரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் எந்த அளவுக்கு சிவியாரிட்டின்னு சொல்ல முடியும். எம்ஆர்ஐ ப்ரெடிக்டிவ் டூல் தான், பட் எம்ஆர்ஐ வச்சு மட்டுமே கண்டுபிடிக்க முடியாது.